கிறிஸ்து பிறப்பதற்கு பலாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றினது நம்முடைய வேதங்கள். புனித நூல்களாக கருதப்படக்கூடிய இந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட வானவியல் கருத்துக்கள் எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய வானியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு மிக பெரிய அளவுல உதவி புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்முடைய வானவியல் அறிவை இன்றைக்கு இருக்கக்கூடிய வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்து பிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரொம்ப நுணுக்கமாக ரொம்பவும் சரியான தகவல்களை நம்முடைய வானவியல் அறிஞர்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கிறாங்க. இந்திய வானவியல் ஆராய்ச்சி பத்தின விஷயத்தை ககோள சாஸ்திரம்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. ககோளம் அப்படின்னா பிரபஞ்சம், சாஸ்திரங்கிறது அறிவியல். இந்த வானவியல் ஆராய்ச்சி எப்ப ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா அது ஒரு சுவாரஸ்யமான தகவலா இருக்கு. நம்மளுடைய அடிப்படையே வேளாண்மையை சார்ந்தது தான். வேளாண்மை செய்து கொண்டிருந்த நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பருவநிலையை பத்தி, மழை எப்போ வரும், வெயில் எப்போ வரும், இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. அப்படி தெரிஞ்சுக்க முற்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த வானவியல் பத்தி ஆராய ஒரு அடிப்படை நாதமாக, ஒரு அடிப்படை விஷயமாகவே இருந்தது. அப்படி வானவியலை பத்தி ஆராய்ச்சி செய்ய முற்படும் பொழுது மழையை பற்றி மட்டும் தெரிந்து கொள்ள மாட்டான். அப்படி வானவியலை பத்தி ஆராய்ச்சி செய்ய முற்படும் பொழுது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், 9 கோள்கள், இதுல ராகு, கேது, இப்படி பல்வேறு விஷயங்களை எல்லாத்தையும் அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. இப்படி கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் நுணுக்கமான, அதே சமயத்துல எளிதில் புரியாத விஷயங்களாக மற்றவர்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாகவோ அல்லது அனுபவ ரீதியாகவோ விளக்க முடியாதவைகளாக இருந்தது. அறிவியல் ரீதியாக சாதாரண மனிதனிடம் கொண்டு போய் செலுத்தணும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா முடியாது. ஏன்னா எளிதில் புரிந்து கொள்ள முடியாத இந்த அற்புத விஷயங்களை எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு அப்படின்னு கொண்டு போய் செலுத்தினாங்க. இப்படி வானவியல் ஆராய்ச்சி தொடங்கி பல்வேறு பரப்பிலும் நம்முடைய அறிவு பறந்து விரிந்திருந்தது. இது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகம் இன்றளவும், ஏன் மங்கள்யான் அனுப்புறதுக்கு கூட இந்த வானவியல் ஆராய்ச்சி கருத்துக்கள் அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் சொன்னதை இன்றைக்கும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்திய மேதை ஆரியப்பட்டா என்பவர் இந்திய கணிதவியலின் செந்நெறி காலத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற கணிதவியலாளரும் இந்திய வானியலாளர்களுள் முதன்மையானவரும் ஆவார். இயற்கணிதத்தை சார்ந்து முதலில் உலகில் எழுதப்பட்ட நூல் இந்தியாவில் ஆரியப்பட்டாவால் 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இது பீஜகணிதம் என்ற பெயர் கொண்டது. பாடல் வடிவில் அமைந்துள்ள ஆரியப்பட்டியம் கணிதவியல், வானவியல் தொடர்பான கண்டுபிடிப்புகள் பலவற்றை கொண்டுள்ளது. ஆரியப்பட்டா கணிதம் மற்றும் வானவியல் சார்ந்த பல ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியுள்ளார். அவற்றுள் சில தொலைந்து போயின. அவருடைய பெரும்பணியான ஆரியப்பட்டியம் கணிதம் மற்றும் வானவியலுக்கான ஒரு பெரிய நூல் சுருக்கம். இந்திய கணித இலக்கியத்தில் பல முறை பயன்படுத்திய, மேலும் நவீன காலத்திலும் பயன்பெறக்கூடியதாக விளங்கக்கூடிய நூல் இந்நூலாகும். ஆரியப்பட்டாவின் கணித பாகம் எண்கணிதம், அட்சர கணிதம், தலகோணவியல் மற்றும் உருண்ட கோணவியல் அடங்கியது. மேலும் அவற்றில் தொடரும் பின்னங்கள், இருபடி சமன்பாடு, அடுக்கு தொடர்களின் கூட்டுமுறை மற்றும் சைன் கோணங்களுக்கான அட்டவணையும் இந்த ஆரிய பட்டியத்தில் அடங்கும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு சமஸ்கிருத பாடல் வரி, சர்வ திசானாம் சூரியகா சூரியகா சூரியகா. இதனுடைய அர்த்தம், எல்லா திசைகளிலும் இருக்கிறது சூரியன் தான், நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே சூரியன் தான் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? சூரியன் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியன் தான் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் உலகம் நமக்கு சொல்லுது. இதைத்தான் பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே சர்வ திசானாம் சூரியகா சூரியகா சூரியகான்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கிறது சூரியன் தான். அப்ப சூரியன் ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறத அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே போல புவியீர்ப்பு விசை பத்தியும் அதனுடைய கொள்கைகளை பத்தியும் பல்வேறு தகவல்களை 5ஆம் நூற்றாண்டுல வெளிவந்த சூரிய சித்தாந்தா நூல்கள்ல நம்ம முன்னோர்கள் குறிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி நிலாவுக்கு சுய ஒளி இல்லை, அது சூரியனுடைய ஒளியில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சவர் ஆரியப்பட்டர். ஐரோப்பா நாட்டை சேர்ந்த கோபர்னிக்கஸும் கலீலியோவும் சூரியனை பத்தியும் பூமியை பத்தியும் நிலாவை பத்தியும் சொன்ன பல விஷயங்களை, பல தகவல்களை
அதைவிடவும் நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுடைய துரதிர்ஷ்டம் என்னன்னா, இதை எல்லாத்தையும் நிரூபிக்கக்கூடிய வகையில நம்மகிட்ட எந்த விதமான உபகரணங்களும் அன்னைக்கு இல்லை. இதுதான் நமக்கு நேர்ந்த மிகப்பெரிய இழப்பு. இவ்வளவு கண்டுபிடிச்சும் நமக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம போனதுக்கு காரணம் இதுதான். சந்திரன் மற்றும் கிரகங்கள் சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் போது மின்னுவதாக சொல்கிறார் ஆரியப்பட்டா. அண்ட பிறப்பியலில் கிரகணங்களை பற்றி நிலவி வந்த ராகு கேது கிரகங்களால் கிரகணம் ஏற்படுகிறது என்ற நிலைக்கு பதிலாக அவர் கிரகணங்கள் புவியாலும் புவியின் மேல் விழும் நிழல்களாலும் ஏற்படுவதாக விளக்குகிறார். அப்படியாக சந்திர கிரகணம் சந்திரன் பூமியின் நிழலில் வரும்பொழுது ஏற்படுகிறது. மேலும் பூமியின் நிழலின் அளவு மற்றும் அதன் ஆதிக்கத்தில் வரும் பரப்பளவு ஆகியவற்றை பற்றி விரிவாக விவரிக்கிறார். மேலும் அதற்கான கணிப்பு மற்றும் கிரகணத்தில் அடங்கிய பாகத்தின் அளவையும் தெரிவிக்கிறார். அவருக்கு பின் வந்த இந்திய விஞ்ஞானிகள் இந்த கணிப்பு முறையை மேலும் மேம்பாடு செய்தனர். ஆனால் அவருடைய முறைகளே இவற்றின் கருவாக திகழ்கிறது. இந்த கணிப்புக்கான மேற்கோள் சூத்திரம் மிகவும் துல்லியமாக இருந்தது. மேலும் 18ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞானியான குயிலாமோ லே ஜென்டில் என்பவர் பாண்டிச்சேரிக்கு வந்தபொழுது 30/8/1765 அன்று நடந்த சந்திர கிரகணத்தின் கால அளவு இந்திய கணிப்பு முறைப்படி சோதித்து பார்த்த பொழுது ஏறக்குறைய சரியாக இருந்ததாகவும் தகவல்கள் கூறியுள்ளார். ஆரியப்பட்டாவின் கணிப்பின்படி புவியின் பரிதி அல்லது வட்டத்தின் சுற்றளவு 39,968.058 கிலோமீட்டர்களாக கணக்கிடப்பட்டு இருந்தது. இது உண்மையான நீளமான 40,075.0167 கிலோமீட்டர்களை விட 0.2% மட்டுமே குறைவாக இருந்தது. இதிலிருந்து ஆரியப்பட்டாவினுடைய வானவியல் அறிவின் அற்புதத்தை அறியலாம். ராமனுடைய தீவிரமான பக்தர் துளசிதாசர். இந்த துளசிதாசர் ராமாயணத்தை அவதி மொழியில மொழிபெயர்த்தார். அதுல ஹனுமனை பத்தி ஹனுமன் ஜலீசா அப்படிங்கிற தலைப்புல 40 பாடல்கள் எழுதியிருக்கார். அந்த 40 பாடல்கள்ல ஒரு பாடல்ல சொல்லப்பட்ட விஷயம், ஹனுமன் சின்ன குழந்தையா இருந்தப்ப சூரியனுடைய வண்ணம் அவரை ரொம்பவுமே கவர்ந்ததாகவும் அதனால அவர் சூரியனை பார்க்க போனதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பூமியிலிருந்து சூரியனை பார்க்க போன தூரம் எவ்வளவு அப்படிங்கறத அந்த பாடல்ல அவர் குறிச்சிருக்கார். இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஆன்மீக கதை அப்படிங்கிறதுக்கும் அப்பாற்பட்டு அதுக்கும் மேல இதுல ஒரு அறிவியல் உண்மை இருக்கு, வானவியல் நுணுக்கம் இருக்கு. என்ன விஷயம்னா, அவரு சொன்ன அந்த தூரம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான தூரம் எவ்வளவுங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்பு சரின்னு சொல்லுது. அதை பத்தின ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பு இதோ. ஹனுமன் புவியிலிருந்து சூரியனை சென்றடைய 1000 யுக யோஜன வருடம் சென்றார் என துளசிதாசர் ஹனுமன் ஜலிசாவில் கூறியுள்ளார். ஒரு புனித யுகம் என்பது 12,000 வருடங்களாகும். 1000 யுகம் என்பது 1,20,00,000 ஆண்டுகளாகும். ஒரு யோஜன் என்பது 8 மைல் ஆகும். 1000 யுக யோஜன வருடம் என்பது 9,60,00,000 மைல் ஆகும். இன்றைய விஞ்ஞானிகளின் கணக்குப்படி பூமியிலிருந்து சூரியனின் தூரம் 9,29,35,700 மைல்கள் ஆகும். எந்தவித உபகரணங்களும் இல்லாமல் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரத்தை ஏறத்தாழ சரியாக கணித்து கூறியிருந்தார் துளசிதாசர். இதிலிருந்து நம்முடைய வானவியல் அறிவின் உச்சம் நமக்கு விளங்கும். துளசிதாசர் வானவியல் அறிவியலின் உச்சத்திற்கே சென்றிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். உலகின் மிகச்சிறந்த ஆன்மீக ஞானியாக கருதப்படக்கூடிய விவேகானந்தர் சொல்லுவார், ஆன்மீகம் என்பது கோயில்களிலும் சாஸ்திரங்களிலும் இல்லை, அது உனக்குள் தான் இருக்கிறது என்பார். நோ தை செல்ஃப், உன்னை நீ அறிவாய். இப்படி உன்னை நீ அறிஞ்சிட்டாலே அதுதான் ஆன்மீகத்தினுடைய சாரம்சம். உன்னை அறிதல், அதாவது தன்னை அறிதல். நமக்குள்ள நாமே பயணம் செஞ்சு நம்மை அறிய முற்படக்கூடிய நிலைதான் ஆன்மீகத்தினுடைய உச்சம்.
அப்படிப்பட்ட நிலையில நமக்குள்ளேயே கடவுள் தன்மை உருவாகும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லுவார். நம்ம போறது கோயிலோ மசூதியோ சர்ச்சோ எங்க போனாலும் சரி, இனிமேல் நம்மளுடைய சுய தேவை பிரார்த்தனைகளை விட்டுட்டு நமக்குள்ள நாமே பயணம் செய்ய முற்பட்டா நம்ம யாருன்னு தெரியும், இந்த உலகம் எதுன்னு புரியும், கடவுள் யாருன்னு தெரியும். இதைத்தான் நம்முடைய யோகிகளும் ஞானிகளும் சொல்லிட்டு போயிருக்காங்க. பல்வேறு புதிய தேடல்களோடு இந்த புதையல் தொடரும். இணைந்திருங்கள். இது 8ஆம் அறிவு. எட்டாத அறிவை எட்டி பிடிக்கும் முயற்சி இந்த 8ஆம் அறிவு. நன்றி, வணக்கம்.